இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய கலீலை பாதுகாத்த வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் அல்லாஹ் சொன்னான் வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ் மீதே முஃமின்கள் காரியங்களை பொறுப்பு சாட்டுவார்கள். ஆக ஒரு முஃமினுடைய அடையாளங்களில் ஒன்று என்ன? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذிக்ரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், அல்லாஹ்வை பற்றி சொல்லப்பட்டால் அடியார்கள் முஃமின்களுடைய உள்ளமெல்லாம் பயத்தினால் நடுங்கிக் கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா, பரிசுத்தமான அல் குர்ஆனை ஓதுகின்ற போது அவருடைய உள்ளம் நடுங்கிக் கொண்டிருக்கும், ஈமான் அதிகரிக்கும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ் மீது காரியங்களை பொறுப்பு சாட்டுவார்கள் என்று சூரா அல் அன்பாலிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இது எங்களுடைய கல்வியில ஈமான் இருக்கிறது என்பதற்கான சில அடையாளங்கள். சூரா அல் முஃமினிலே அல்லாஹ் தஆலா ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய 6 ஈமானிய பண்புகளை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இந்த ஈமான் எப்போது எங்களிடத்தில் இல்லாமல் போகிறதோ அனைத்து விதமான சிரமங்களுக்கும், கஷ்டங்களுக்கும், துன்பங்களுக்கும், நோய்களுக்கும், ஆபத்துக்களுக்கும் நாம் உள்ளாகுவோம். பின்வரக்கூடிய 6 விடயங்கள் ஈமானுடைய அடையாளங்களாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் தஆலா பாஸ்ட் டென்ஸ்ல இறந்த காலத்தில் சொல்லி முடித்து விட்டார். வெற்றி பெறுவார்கள் அல்ல, வெற்றி பெறுகிறார்கள் என்பதும் அல்ல, வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது, அவர்களை யாராலும் நேர்வழியிலிருந்து ஹிதாயத்திலிருந்து வலாலத்தின் பக்கமாக அழைக்க முடியாது. அந்த முஃமின்களிடத்தில் இருக்கின்ற பண்புகள் என்ன? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகைக்காக தக்பீர் கட்டுவார்களேயானால் உள்ளமும் உடலும் நடுங்கிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஒரு முஃமினுடைய தொழுகை நிறைவேற்றம் அப்படித்தான் இருக்க வேண்டும். தொழுகைக்கு தக்பீர் கட்டுகின்ற போது என்னுடைய 2 கண்களால் என்னை படைத்த ரப்பை நான் பார்க்காவிட்டாலும் அந்த ரப் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு அவனுடைய தொழுகை இருக்க வேண்டும். பயந்த நிலையில் இருக்க வேண்டும். அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாருக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சஹாபி. ஒரு நாள் பொழுது மஸ்ஜித் நபவியில் தன் தோழரை பார்க்கிறார்கள். யா அபா ஹாரிஸா கைஃப அஸ்பஹத அல்-யௌம், தன் தோழரை பார்த்து கேட்டார்கள், அபூ ஹாரிஸா இன்று காலையில் நீங்கள் எவ்வாறு கண் விழித்தீர்கள் என்று கேட்டார்கள். அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கன் யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே நான் ஒரு உண்மையான முஃமினாக இன்று காலையிலே கண் விழித்தேன் என்று சொன்னார்கள். அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது கேள்வி கேட்டார்கள். உங்களுடைய ஈமானிய தராதரம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார்கள். ஈமானை பற்றி கேட்கிறார்கள். ஈமானை காட்டுங்கள் என்று சொன்னால் எப்படி காட்டுவது, எதை காட்டுவது, எவ்வளவு காட்டுவது? அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவருடைய உள்ளத்திலே ஈமான் மாத்திரமல்ல, புத்தி கூர்மை உள்ளவர்கள், அறிவு சார்ந்தவர்கள். அந்த அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே தொழுகைக்காக நான் தக்பீர் கட்டினால் என்னுடைய சிந்தனை எப்படி தெரியுமா? என் வாழ்க்கை நான் தொழுகின்ற கடைசி தொழுகை இதுதான் என்ற சிந்தனையோடு நான் தக்பீர் கட்டி நிற்கிறேன். என்னுடைய அர்ஷுடைய ரப்பி என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு நான் ஆடாமல் அசையாமல் என்னுடைய கைகளை அங்கும் இங்கும் சொரிந்து கொண்டு அதிலே அசைத்துக் கொண்டு நிற்காமல் அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் மிகவும் உறுதியாக நிற்கிறேன். ருக்கூஉக்கு சென்றால் சொர்க்கவாதிகளுடைய இன்பகரமான சப்தம் என்னுடைய காதிலே வீழ்வதை போன்று நான் உணர்கிறேன். அதனால் ருக்கூஇல் அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறேன் என்று சொன்னார்கள். சுஜூதுக்கு சென்றால் நரகவாதிகளுடைய அழுகை சத்தம் என் காதிலே கேட்பதை போன்று உணர்கிறேன் நபியே நாயகமே. அதனால் நரகத்தை விட்டும் கபருடைய அதாபை விட்டும் அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டும் சுஜூதிலே பாதுகாப்பு தேடுவதிலேயே என்னுடைய சுஜூதை நான் நீளமாக்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் அபூ ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இதனை கேட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூ ஹாரிஸா அவருடைய ஈமானை பற்றி எனக்கு தெரியாதா? உங்களோட வாயினால் இப்படியான ஒரு அருமையான அழகான ஒரு விடையை நான் எதிர்பார்த்த இந்த உம்மத்தினருக்கு காண்பிப்பதற்காக இதுதான் உண்மையான முஃமினுடைய தொழுகையின் அடையாளம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்களிடத்தில் இருக்கின்ற முதலாவது பண்பு என்ன? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில் ரொம்ப பயபக்தியாக இருப்பார்கள், தொழுகையில் ரொம்ப பேணுதலாக இருப்பார்கள், நிலையிலே மிக சரியான நிலையிலே நின்று கொண்டிருப்பார்கள், ருக்கூஉக்கு சென்றால் மிக சமநிலையிலே இருப்பார்கள், சுஜூதுக்கு சென்றால் மிக சமநிலையிலே இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் 60 வருடங்கள் தொழுது கொண்டே இருப்பான், ஒரு சுஜூது கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. 60 வருடங்கள் ஒரு மனிதன் தொழுவான், அவருடைய ஒரு தொழுகை கூட அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த மனிதர் யார் தெரியுமா? ருக்கூஉக்கு சென்றால் அவனுடைய தலையையும் அவனுடைய முதுகையும் சமனாக நேராக வைத்துக் கொள்ள மாட்டான், ஒட்டகத்தை போல இப்படி வளைந்திருப்பான், சோம்பேறியாக நின்று கொண்டிருப்பான். ருக்கூ முறையாக செய்யாதவனுடைய தொழுகை அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. சுஜூதுக்கு செல்லுகின்ற போது அவனுடைய சுஜூதை மிக சரியான முறையிலே சுஜூதினுடைய 7 உறுப்புகளும் நிலத்தில் படுகின்ற அளவுக்கு அவன் தொழ மாட்டான். ஏதோ ஒரு பறவை தன் இரையை நிலத்திலே கொத்தி கொத்தி உண்பதை போல போவான் வருவான், போவான் வருவான், ஏதோ சுஜூது செய்தாச்சு, தொழுதாச்சு. இது தொழுகை அல்ல. அழுக்கு படிந்த ஒரு பிடவையை ஆடையை தூக்கி மூலையில் வீசுவதை போல ருக்கூ முறையாக இல்லாதவனுடைய தொழுகையும் சுஜூது முறையாக தொழாதவனுடைய தொழுகையும் அல்லாஹ் தலைக்கு மேல் கூட உயர்த்த மாட்டான், தூக்கி முகத்திலே வீசி விடுவான். ஆனால் அவன் 60 வருடங்கள் தொழுதிருப்பான், ஒரு நேர தொழுகை கூட ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், முஃமின்கள் தக்வாவோடு தொழுவார்கள், தொழுகையுடைய ஷரத்துகளையும் ஃபர்துகளையும் வாஜிபுகளையும் சுன்னாக்களையும் அறிந்து தொழுவார்கள். இரண்டாவது ஈமானுடைய அடையாளம் வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன், முஃமின்களிடத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு என்ன தெரியுமா? தனக்கு தேவையில்லாத விடயங்களிலே தலையிட மாட்டார்கள். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மா லா யஅனி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு முஃமினுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? தனக்கு தேவையில்லாத விடயங்களில் அவன் மூழ்க மாட்டான், தலையிட மாட்டான், மூக்கை நுழைக்க மாட்டான். இது எனக்கு தேவையில்லை. சில மனிதர்களை பாருங்கள், நோண்டி நோண்டி கேள்விகளை கேட்டு 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 அவனை சங்கடப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு நண்பரை கண்டுவிட்டால், எப்போது வந்தீர்கள், சுகமா இருக்கிறீங்களா, அடுத்த கேள்வி கேட்கக்கூடாது, எப்ப போறீங்க, அது தேவைக்கில்லாத கேள்வி. நல்ல ஒரு வீட்டை பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ் நல்ல வீடு ஒன்று வாங்கியிருக்கிறீங்கன்னு தான் கேட்கணும், எவ்வளவு வாங்கினீங்க அது கேட்க கூடாது. நல்ல வாகனத்துல ஒரு நண்பரை ஒரு சகோதரரை பார்க்கிறோம், மாஷா அல்லாஹ் நல்ல வெஹிக்கிள் ஒன்று வாங்கியிருக்கிறீங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்க அது கேட்க கூடாது. மெலிஞ்ச ஒரு மனுஷனை பார்க்கிறோம், நல்லா மெலிஞ்சு போயிட்டீங்களே, என்ன ஆச்சு, உங்களுக்கு நோயா, வருத்தமா, டயபெட்டிக்ஸா, தேவையே இல்லை. ஒரு மனிதர் கொடுத்து காண்றோம், நல்லா கொடுத்து போயிட்டீங்களே, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர தேவைக்கில்லாத கேள்விகள் சொன்னாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது முஃமினுடைய பண்பு அல்ல. சங்கடப்படுத்தாதீங்க மத்தவங்களை, கேள்விகள் கேட்டு அவனை பொய் சொல்ல வைக்காதீங்க. சில கேள்விகளுக்கு பதில் சொல்றது பொய் சொல்ல வேண்டியது இருக்கும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், முஃமின்களுடைய பண்புகள்ல ஒன்று என்ன தெரியுமா? வல்லதீன ஹும் அனில் லக்வி முஅரிதூன், தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட மாட்டாங்க முஃமின்கள். கரெக்ட்டா அல்லாஹ்வுடைய சிந்தனையில் இருப்பாங்க, நபிகளுடைய வழியில வாழ்வாங்க, தானும் வாழ்வதை போல தன் குடும்பத்தையும் வாழ வைப்பாங்க. மூன்றாவது பண்பு முஃமின்களுடைய பண்பு வல்லதீன ஹும் லிஸகாத்தி ஃபாயிலூன், ஜகாத்தை கரெக்ட்டா முறையாக தேவையுள்ள மக்களை அடையாளம் கண்டு முறையாக கொடுத்து முடிச்சிடுவாங்க. அதை கல்வித்தனம் பார்க்க மாட்டாங்க, கணக்கு பார்க்க மாட்டாங்க, கவுண்ட் பண்ண மாட்டாங்க, பொறாமப்பட மாட்டாங்க. இவ்வளவோ நான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைச்சத்தை எல்லாம் இவனுக்கு சும்மா பேசி கொடுக்கிறதா? பரவான கடமை. மூலதனத்தை கேபிட்டலையும் அழிச்சிட்டு போய்த்திரும். எத்தனையோ பேர் அழிஞ்சி போனதுக்கு பிறகு இப்ப ரோட்டுக்கு வந்து தலையில கை வச்சு கொண்டிருக்கிற காட்சிகளை நான் நாளாக பார்க்கிறேன். என்ன காரணம்? கடமையான பரலான ஜகாத்தை கொடுப்பதிலே கணக்கிட்டவர்கள், கருணித்தனம் பார்த்தவர்கள்.
எல்லாவற்றையும் இழந்துன்ற நிலைக்கு நிற்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமின்களுடைய பண்புகளில் ஒன்று ஜகாத்தை கரெக்டாக நேரம் பார்த்து முறையாக தகுதி வாய்ந்த கூட்டத்தாருக்கு அதனை ஒப்புவித்து விடுவார்கள். நான்காவதாக அல்லாஹ் சொன்னான், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிஸூன், முஃமின்களான ஆண்களும் பெண்களும் அவருடைய ஔரத்தை, மர்மஸ்தானத்தை ஹராமான அசிங்கமான செயலிலிருந்து பாதுகாத்துக் கொள்வார்கள். ஐந்தாவது சொன்னான் அல்லாஹ், வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், அமானிதம் பேணுவார்கள், பொது சொத்துக்களை மிக சரியாக பயன்படுத்துவார்கள், துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார்கள். பொது சொத்துக்கள் என்ன? நாம் எங்க மதரசாலை இருக்கக்கூடியது எங்களுடைய தனியார் சொத்து அல்ல, அது பொது சொத்து. எல்லாருக்கும் உரித்தானது, எல்லாருக்கும் உரித்தானது. மஸ்ஜிதுக்கு தொலைச்சென்றால் மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய ஃபேன், வாட்டர் எல்லாமே பொது சொத்து, அது தனியார் சொத்து அல்ல. ரோட்ல பயணம் செய்யும் போது ரோட் வந்து அது பொது சொத்து. ஒரு பார்க்குக்கு செல்லுகின்றோம், அது பொது சொத்து. அதை யாரும் டேமேஜ் பண்ண கூடாது. ஒரு யுத்தம் நடந்து முடிந்த ஹைபர் யுத்தம் நடந்து முடிந்ததற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ஷஹீதாகி இருக்கின்ற சஹாபாக்களை பார்த்து பார்த்து செல்லுகிறார்கள். அதிகமான சஹாபாக்கள் ஹைபருடைய யுத்தத்திலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களையும் சஹாபாக்கள் பார்த்து சொன்னார்கள், இன்னஹு ஷஹீதுன், இன்னஹு ஷஹீதுன், இன்னஹு ஷஹீத், இவர் ஷஹீதாகிட்டார், இவர் ஷஹீதாகிட்டார் அப்படின்னு யுத்தத்துல கலந்து கொண்டு தங்களுடைய ஈமானிய இரத்தத்தை சிந்தி அல்லாஹ்வுக்காக தன்னுயிரை மாய்த்து அல்லாஹ்வுக்காக உயிர்த்தியாகம் செய்த ஷஹீதுகளை பார்த்து சஹாபாக்கள் புகழ்ந்து சொல்லிக் கொண்டு செல்லுகிறார்கள். அங்கு ஒரு மனிதருடைய ஜனாசா இருக்கிறது, இன்னஹு ஷஹீதுன், இவரும் ஒரு ஷஹீதாக இருக்கிறார் என்று சொல்லிய நேரத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹு ஃபின்னார், இவரை நான் பார்க்கிறேன் என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் ஆச்சரியப்பட செஞ்ச தவறு. எங்களை போல லட்சக்கணக்கில் அடிக்க இல்லை, ஊரா சொத்தை எடுத்து தன் சொத்தா அனுபவிக்க இல்லை. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதனால் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீன ஹும் லிஅமானாத்தி, தொழுகை பேணுதலாக இருக்கிறார். பாங்கு சொன்னதுக்கு பிறகு டைமை பார்க்கிறார், இப்ப 3 மணியாவது அசராவது, இவர் தொழுகை பேணுதல் அல்ல, அவர் கடமைக்காக தொழுகைக்கு செல்லுகிறார். தொழுகையுடைய அசானுக்கு முன்னாலேயே தன்னுடைய உடை மாற்றி தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தி அதற்காக உது எடுத்துக்கொண்டு 1:20க்கு பாங்கு சொல்ற நேரம் என்று தன்னை யார் ஒருவர் முன்னாயத்தம் செய்து தொழுகைக்காக தயார்படுத்துகிறாரோ இவர் தொழுகையிலே பேணுதலாக இருக்கின்ற மனிதர். இவர் கடமைக்காக செல்லவில்லை, அல்லாஹ்வுடைய விருப்பத்தில் இவர் சென்று கொண்டிருக்கிறார். மூமின்கள் அப்படித்தான் செய்வார்கள், தொழுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த 6 பண்புகள் யாருடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, உலாயிக ஹுமுல் வாரிதூன அல்லதீன யரிதூனல் ஃபிர்தௌஸ ஹும் ஃபீஹா காலிதூன், இந்த 6 பண்புகளையும் கொண்டவர்கள் அந்த ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துடைய மாளிகையின் வாரிசுக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் சேர்த்தருவானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவ்வளவு ஈமான் ஒருவருடைய உள்ளத்தில் இருக்குமையாக இருந்தால், வலா தஹினு வலா தஹ்ஸனு வஅன்துமுல் அலௌன் இன் குன்தும் முஃமினீன், நீங்க உண்மையான மூமின்களா இருந்தா நீங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் கவலைப்பட தேவையில்லை, நிலை குலைஞ்சு போக தேவையில்லை, பயப்பட தேவையே இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு இதை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? வலா தஹினு, நீங்க நிலை குலைந்து போகாதீர்கள், வலா தஹ்ஸனு, யாரை பார்த்து பயப்படாதீர்கள், எந்த ஒன்றை இழந்தாலும் கவலைப்படாதீங்க. அங்கே அல்லாஹ் சொல்லுகிற நிபந்தனை என்ன தெரியுமா? வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்க உண்மையான மூமின்களாக இருப்பீர்களேயானால். அப்படியாக இருந்தால் சோதனைகள் ஏன், தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகள் இந்த முஸ்லிம் உம்மாவுக்கு ஏன்? எத்தனை பல இஸ்லாமிய நாடுகளில் இன்று பல மக்கள் கண்ணீரும் கம்பலையுமாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையை இழந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் வேறு, பெற்றோரை இழந்த பிள்ளைகளுடைய கண்ணீர் வேறு, கணவனை இழந்த மனைவியின் அழுகை வேறு, மனைவியின் குடும்பத்தை இழந்த கணவனுடைய அழுகை, வீதியோரங்கள் எங்கும் பார்த்தாலும் மரண ஓலங்கள், பாலங்களுக்கு கீழேயும் மரங்களுக்கு கீழேயும் தஞ்சம் புகுந்த இஸ்லாமிய உறவுகள், எத்தனை பல நாடுகளில் இன்று கண்ணீரும் கம்பலையுமாக இரத்தத்தை அவர்கள் கண்ணீராக பாய்ச்சி பாய்ச்சி ஓடுவதற்கு கண்ணிலே கண்ணீர் கூட இல்லாத நிலை.
அந்த அளவுக்கு இன்றைய இஸ்லாமிய சமூகம் இன்றைய காலத்திலே பல சொல்லனா துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னான், இவ்வளவு ஈமானுடைய அடையாளங்கள் உங்களிடத்தில் இருக்குமே இருந்தால் வலா தஹினு வலா தஹ்சனு, நீங்க எந்த ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உலகத்துல ஊர்ல நாட்டில எதுவும் நடந்துட்டு போட்டோம், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். அது ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அண்டை வீட்டுக்காரனுடைய வீடு பற்றி கொண்டிருக்கிறதா, உங்க வீட்டை பற்றி நீ யோசிக்காத. சுபஹ் தொழுதிருந்தா உன்னையும் உண்ட வீட்டையும் உண்ட சொத்துக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான். மன் சல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ். சுபஹ் தொழுத மனிதனையும் அவனுடைய சொத்துக்களையும் அவனுடைய உயிரையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய பொறுப்பு. அவங்களோட கடைய, அவங்களோட ஆபீஸ காலையில பிஸ்மில்லா சொல்லி துறக்கிற அவங்களோட கீய ஒரு தொழுகையாளுடைய கையை கொடுத்து தொழுகையாளியினுடைய கையினால் துறக்க வைங்க. அன்றைய நாள் பாக்கத்துக்குரிய நாள். தொட்ட காரியம் எல்லாம் சிறப்பாக அமையும், நஷ்டம் வர. தொழுகையாளி சுபஹ் தொழுகையுடைய கையில கீய கொடுங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு ஈமானுடைய தராதரத்தை கொண்டவர்களுக்கு பயம் தேவையில்லை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆக இந்த மனிதர்களுடைய தொழுகையில சில வீக்னஸ், ஒரு பலகீனம் வருகிற போது அவனுக்கு சோதனைகள் வருவதை அவன் எதிர்பார்க்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது வயலுன் லில் முஸல்லீன், சில தொழுகையாளிகள் நஷ்டமடைந்து விட்டார்கள், சில தொழுகையாளிகள் நாசமாகி விட்டார்கள். அது எந்த தொழுகையாளி? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், பொடுபோக்காக தொழுவார்கள். கரெக்டா 5 நேரம் தொழ போறாங்க தான், ஆனா சூரா ஃபாத்திஹா ஓதினமா இல்லையான்றது அவங்களுக்கே சந்தேகம். சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு என்ன சூரா ஓதினது அவங்களுக்கே சந்தேகம். 3 ரக்காத் தொழுதோமா 4 ரக்காத் தொழுதோமா என்ற சந்தேகம். சுஜூதில கரெக்டா ஓத வேண்டிய சுப்ஹான ரப்பியல் அலா ஓதினமா இல்லையா என்பது சந்தேகம். 3 ரக்காத்தா 4 ரக்காத்தா, இது பொடுபோக்கான தொழுகையாளிகள். தொழுகையில கவனம் இல்லை, தொழுகையில ஆர்வம் இல்லை. இப்படியாக இருந்தால் சோதனை எதிர்பாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லதீனஹும் யுராஊன், மத்தவங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக தொழுவாங்க, நிறைய சுஜூதுகளை செய்வாங்க, நிறைய ரக்காத்துகளா தொழுது கொண்டே இருப்பாங்க. இவங்க அல்லாஹ்வுக்காக தொழுதால் அதிக நன்மைகள், சொர்க்கமே அல்லாஹ் கூலியாக கொடுப்பான். இதுக்கு பதிலாக யார் ஒருவர் மற்றவர்களுடைய பாராட்டையும் மற்றவர்களுடைய ஆறுதலையும் பெற்றுக் கொள்வதற்காக தொழுகையை மற்றவர்களுக்கு காண்பிப்பதற்காக, வசதிக்காக, பெருமைக்காக தொழுகிறார்களோ இவர்களுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்படியான தொழுகையாளிகள் நஷ்டமடைந்து விட்டார்கள். இவர்கள் சோதனையை எதிர்பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆக ஈமானிலே ஏற்படுகின்ற பலகீனத்தின் காரணமாக முஸ்லிம்களுக்கு சோதனை வரும். அந்த ஈமான் எப்படி பலகீனம் அடைகிறது? தொழுகையில் கவனமில்லை, தொழுதாலும் முறையாக தொழவில்லை, அப்படித்தான் தொழுதாலும் அது அல்லாஹ்வுக்காக தொழவில்லை. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்க வழிபாடுகள், என் ஹயாத், என் மவுத் எல்லாமே லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான். அதான் நாங்க தக்பீர் கட்டினத்தோட ஒரு உறுதிமொழி அல்லாஹ் இடத்துல வாக்களிக்கிறோம். யா அல்லாஹ், நான் தொழுகிறது எனக்கு அல்ல, நான் தொழுகிறது மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு அல்ல, நான் தொழ போவாட்டி என்ற வைஃப் என்கிட்ட கேட்டு, இயேசு என்ன பள்ளிக்கு போகலையே, ஒரே போனை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, ஒரே டிவியை பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, போங்களே வாங்க சொல்லியாச்சு, அவருக்கு பதில் சொல்லணும்ன்றதுக்காக அல்ல. இன்ன ஸலாத்தி வ நுசுகி, என்னுடைய தொழுகை அல்லாஹ் உனக்காகத்தான் நான் தொழுகை வந்திருக்கிறேன், என்னுடைய ருக்கூ உனக்காக, என்னுடைய சுஜூத் உனக்காக, நான் தலை சாய்ப்பதும் தலை சிரம் தாழ்த்துவதும் உனக்காக மாத்திரம், நான் வேறு யாருக்கும் அல்ல. அல்லாஹ் இடத்துல ஒரு முஃமின் உறுதி அளிக்கின்ற ஒரு உறுதிமொழி, இந்த துஆ ஒரு அருமையான துஆ இது. ஆக தொழுகையிலே ஒரு பலகீனம் ஏற்படுகிற போது சோதனையை முஸ்லிம் சமூகம் எதிர்பார்க்கட்டும். முஸ்லிம் சமூகத்திடத்திலே இந்த பிரச்சனைகள் வருவதற்கு இரண்டாவது காரணம் என்ன தெரியுமா? உள்ளம் பரிசுத்தமான நிலையில் இல்லை, உளநோய் ஏற்பட்டிருக்கிறது. ஃபீ குலூபிஹிம் மரத், சில மனித உள்ளங்களிலே நோய்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். உடலுக்கு நோய் வந்தால் வைத்தியரிடத்தில் சென்றால் மருந்து பெற்று உடலுக்கான ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளலாம். உள்ளத்துக்கு நோய் வந்தால் எங்கே சென்று மருந்து எடுப்பது?
உள நோய்க்கு எங்கும் மருந்து கிடையாது. சில மனித உள்ளங்களிலே குரோதங்களும் பொறாமையும் வஞ்சகமும் பெருமையும் கர்வமும் நிறைந்திருக்கிறது. இதுதான் உள்ளத்தினுடைய நோய். இது யாரிடத்திலே இல்லை, யாரிடத்திலே இல்லை, எல்லோரிடத்திலும் இந்த உளநோய் இருக்கத்தான் செய்கிறது. சில மக்கள் எங்களுடைய முகத்தை பார்த்து சிரித்து பேசி பழகினாலும் பொறாமை என்கின்ற தீ அவருடைய உள்ளத்திலே அப்படியே பற்றி எரிந்து கொண்டிருக்கும் என்று நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். தெரியாத ஒன்று அல்ல. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 சூறாக்கள் இருக்குது, அத மக்ரிப் தொழுகைக்கு பிறகு 3 தடவை ஓதுங்க, ஃபஜ்ருக்கு பிறகு 3 தடவை ஓதுங்க. பொறாமைக்காரனுடைய பொறாமை எவ்வளவுதான் இஸ்ரேலர்களுடைய ஏவுகணையை போல எங்களை நோக்கி வந்தாலும் அதான் மாதிரி எல்லாத்தையும் அப்படி தூக்கி சின்ன பின்னமாக்கி விடும். மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத், பொறாமைக்காரன் பொறாமைப்படுகின்ற அந்த பொறாமையிலிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். என்னையும் என் உள்ளத்தையும் என் உயிரையும் என் அழகையும் என் சொத்துக்களையும் என் செல்வங்களையும் பொறாமையிலிருந்து கண்ணூரிலிருந்து பாதுகாப்பதற்கான 3 கேடயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் 3 டைம்ஸ் ஓதுங்கள். குல் அஊது பிரப்பில் ஃபலக் 3 தடவைகள் ஓதுங்கள். குல் அஊது பிரப்பின் நாஸ் 3 தடவைகள். ஃபஜ்ர் நேரத்தில் ஓதுங்க. பகல் நேரம் முழுவதும் டே டைம்ல வரக்கூடிய எல்லா பொறாமை கண்ணூறு வஞ்சகம் எல்லாத்துக்கும் நல்லா பாதுகாப்பா. நிச்சயமா அதுக்கு ஒரு உறுதியான ஈமான் வேணும். மக்ரிபுடைய நேரத்தில் இந்த 3 சூறாக்களை ஓதுங்கள். அல்லாஹ் தஆலா இரவு நேர நைட் செக்யூரிட்டி அல்லாஹ் எங்களுக்கு தருகின்றார். எந்த விதமான ஆபத்து வர முடியாது. ஆக யாருடைய உள்ளம் நோய்களை கொண்டு, இந்த நோய்களை கொண்டு, குரோதத்தை கொண்டு, பொறாமையை கொண்டு நிறைந்திருக்கிறதோ அவர்கள் சோதனை எதிர்பார்க்கட்டும். அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலா தஹாசது, அவனுக்கு கிடைத்திருக்கிற ஒன்று எனக்கு கிடைக்க இல்லையே, அவனை பார்த்து பொறாமப்படாதீங்க. உங்களுக்கு மேல் உள்ளவங்களை பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழ் உள்ளவங்களை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தந்திருக்கிறது போதும். உங்களுக்கு கால்ல செருப்பு இல்லைன்னு நீங்க கவலைப்படுறீங்களா? ரோட்ல கொஞ்சம் போய் பாருங்க, அங்க ஒத்த கால் இல்லாத நடந்து வருவான். அவனை பார்க்கிற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம பதலா, அவனுக்கு காலே இல்ல, எனக்கு செருப்பு தான் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் செருப்பு இல்லாட்டா நடந்துடலாம்னு ஒத்த காலே இல்ல, வாகனம் இல்ல, வெஹிக்கிள் ஒன்று இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? பைசிக்கிள்ல போய் கொண்டிருக்கிறீங்களா? மோட்டார்ல போய் கொண்டிருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ பேர் நடநடையா பல மைல் கணக்கு நாளாந்த நடந்து சுற்றி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு மோட்டார்ல சரி பைக்ல சரி போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு மேல இருக்கிறவனை எப்பயும் பார்க்காத, பாத்தியன்னா பொறாம உன்ன ஈமான் அப்படியே கரித்து நாசமாக்கி விடும். உனக்கு கீழே உள்ளவங்களை பாரு, அப்போ உன்ன நாவு சொல்லும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். சொன்னாங்க, வலா தஹாசது, மத்தவங்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. எனக்கு கிடைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைச்சிட்டு அவருக்கு கிடைச்சிருக்கேன்னு பொறாமப்படாதீங்க. இந்த உலகத்துல ஒரு மனிதன் தனக்கு கிடைக்காத ஒன்று மற்றவர்களுக்கு கிடைத்து விட்டதே என்று பொறாமைப்படாத ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? மௌத்து தான். மௌத்து. அதை பார்த்து யாரும் பொறாமப்படுறது இல்ல. அந்த மௌத் எனக்கு வந்திருக்க கூடாதா? மற்ற எல்லாவற்றையும் பார்த்து பொறாமப்படுவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, 2வது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வலா தலது, பொறாமை குரோதம் வந்துட்டா கோபம் வரும். அவன் எப்படியாவது அடிக்கணும், எப்படியாவது வீழ்த்தணும். கோபம் வேண்டாம், விரோதம் வேண்டாம். வலா தகாதஉ, உறவுகளை ரிலேஷன்ஷிப்பை நீங்க கட் பண்ணாதீங்க, துண்டித்து வாழாதீங்க. வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்க எல்லாருமே அல்லாஹ்வுடைய அடியார்கள், சகோதரர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆக அல்லாஹ்வுடைய சோதனையை நாம் ஏன் எதிர்கொள்கின்றோம்? நாம் இந்த சமுதாயமாக இந்த உலகத்திலே ஈமான் கொண்ட மூமின்கள், முஸ்லிம்களாக வாழுகின்ற இஸ்லாமிய உம்மா இந்த உலகத்திலே தற்காலத்திலே எதிர்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு மூல காரணங்களில் ஒன்று ஈமானிய பலவீனம், 2வது உளநோய், 3வதாக நாங்கள் அல்லாஹ் மீது எங்களுடைய காரியங்களை பொறுப்பு சாட்டுவதிலே நாங்கள் பலகீனமானவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் மீது எங்களுடைய
காரியங்களை விடயங்களை அல்லாஹ் மீதே பொறுப்பு சாட்ட வேண்டும். இது முஃமின்களுடைய அடையாளங்களில் ஒன்று. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. யார் ஒருவர் அல்லாஹ்வை பயந்த நிலையில் வாழ்கின்றாரோ, பாவமான காரியங்களை, அசிங்கங்களை, அருவருப்பான செயல்களை செய்யாமல் தன்னுடைய ஆத்மாவை பாதுகாத்த நிலையில் வாழ்கிறார்களோ, வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் எதிர்பார்க்காத விதத்தில் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் அளிப்பான். அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். வீடு தேடி வரும், ரிஸ்க் அவரை தேடி வரும். அவர் நினையாபுரத்திலே அல்லாஹ் அவருக்குரிய ஆதாரத்தை, வாழ்வாதாரத்தை அல்லாஹ் கொடுத்து சங்கையாக கண்ணியமாக அல்லாஹ் வாழ வைப்பான். இது தக்வா இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கை. சில மக்களை பாருங்க, நாளாந்த வேலை தான் செய்வாங்க, கூலி வேலை தான் செய்வாங்க, அவ்வளவு பெருசா இருக்காது. ஆனா ஒரு ரிங்கி கூட, ஒரு வெள்ளி கூட கடன் இல்லாம வாழ்வாங்க. கடன் இல்ல அவங்களுக்கு. போயிட்டு பெட்ல போயிட்டு பிலோல தலைய வச்சு படுத்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் தூக்கம் போயிட்டு. ஏன்னா கவலை இல்ல, கல்வி சாந்தி சமாதானம் ராகத்தா இருக்குது. சில மக்களை பாருங்க, மாடாமாடி வீடுகள், பல லட்சக்கணக்கான வாகன சொத்துக்கள், எவ்வளவோ சொத்துக்களோடு செல்வங்களோடு இருப்பாங்க. ஆடம்பரமான கட்டில படுத்தாலும் கூட தூக்கம் போவாது. வல பக்கம் இடப்பக்கம், வல பக்கம் இடப்பக்கம் புரளுவாங்க. மணி நேரங்கள் கடந்து கடந்து கடைசியில சஹருடைய நேரத்தை, ஹஜ்ஜத்துடைய நேரத்துல கொஞ்சம் தூக்கம் போகும். எவ்வளவு கை நிறைய வடி நிறைய இருந்தாலும் தூக்கம் செல்லாது. ஏன்? டென்ஷன், பயம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாமே நிச்சயமாக உண்மையானது, ஹக்கானது. அதைத்தான் நான் உங்களுக்கு என்னுடைய பேச்சின் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ஈமானுடைய வலு என்ன, ஈமானுடைய பெருமானம் என்ன என்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது அல்லாஹ்வின் மீது முழுமையான, அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை என்ற கல்வியில் இருக்க வேண்டும். இருக்குமையாக இருந்தால் வயர்சுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அல்லாஹ் நினையாத புறத்தில் என்ற கதவை தட்டி ரிஸ்க் தருவான். வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ் மீது தவக்குல் வைக்கிறாங்களோ, அல்லாஹ் மீது காரியங்களை பொறுப்பு சாட்டுறாங்களோ, அல்லாஹ்வே அவர்களை பாதுகாப்பதற்கு 100க்கு 200 வீதம் அல்லாஹ் போதுமானவர். அல்லாஹ் ஒன்றை தருவதற்கு நாடினால் முழு ஊர் சேர்ந்து தடுக்க நினைத்தால் யாராலும் தடுக்க முடியாது. ஒன்று கூட தருவதற்கு அல்லாஹ்வுடைய கதிர்ல இல்லாட்டி முழு ஊர் சேர்ந்து எங்களுக்கு கொண்டு வந்து அள்ளி கொட்ட நினைச்சாலும் முடியாது. இது ஈமான். இந்த ஈமானை உறுதியாக வைத்துக் கொள்ளுமாறு அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுகிறான். ஆக மொத்தத்தில் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிரதான காரணம் அல்லாஹ் மீது முழுமையான நம்பிக்கை என்ன எங்களுக்கு வரையில்லை. ஏதோ சாட்டு போக்குக்காக ஏதோ அப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 4வது விஷயம்தான், அல்லாஹ்வுடைய முடிவை யாராலும் மாற்ற முடியாது. ஒன்று இருக்கிறது, வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். இந்த உலகத்துல 2 சமுதாயம் வாழ்கிறார்கள். அவங்க யாரு? கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். சூரா ஃபாத்திஹா என்பது ஒரு அழகான பிரார்த்தனை, துஆ. அது சூரா ஃபாத்திஹால 2 பகுதிகள் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆரம்பிச்சு மாலிகி யௌமித்தீன் வரைக்கும் நாம் நாவார அல்லாஹ்வை புகழுகின்றோம். அது ஒரு பாட். இரண்டாவது ஒரு பகுதி இருக்குது, அதுதான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஆரம்பித்து வலல்லாஹின் வரை. அது ஒரு துஆ. அது ஒரு துஆ. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், நான் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்திலே உதவி தேடுகிறேன். என்ன அர்த்தம்? உன்னை தவிர வேற எவன்கிட்டையும் போக மாட்டேன். உன்னை தவிர எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நோய் வந்தாலும், எந்த துன்ப துயரம் வந்தாலும் உனக்கிட்டதான் நான் கையேந்துவேன். வேற யாருக்கிட்டையும் நான் போக மாட்டேன். காலியக்காகிய உன்னிடத்திலே தான் நான் கையேந்துவேன். உனக்காகத்தான் என் ருக்கு, உனக்காகத்தான் என் சுஜூது, உனக்காகத்தான் என் வாழ்க்கை, எல்லாமே உனக்காகத்தான். நான் யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். எந்த ஹல்கிடத்திலும் நான் செல்ல மாட்டேன். காலிக்காகி நீ இருக்கும்போது நான் எந்த படைப்பிடத்திலும் செல்ல மாட்டேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஹிதாயத்துடைய வழியை, எனக்கு நேரான வழியை காட்டி அதில் என்னை இஸ்திகாமத்தாக, ஸ்ட்ராங்காக என்னை யா அல்லாஹ் அதில் நிலைபெற செய்வாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அது எப்படியான நேரான ஹிதாயத்துடைய வழி தெரியுமா? ஷுஹதாக்கள் சென்ற வழி, சாலிஹான நல்ல மக்கள் சென்ற வழி, சித்தீகீன்களான உண்மை பேசியவர்கள் சென்ற வழி,
சாலிஹான மக்கள் சென்ற வழி. இந்த வழியை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், நீ யாரின் மீது அருள்பாலித்தாய் அந்த சீதேவிகள் சென்ற வழியை நீ எனக்கும் தந்துவிடு ரஹ்மானே. அடுத்ததாக நாம் அல்லாஹ்விலே பாதுகாப்பு தேடுகிறோம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹீன். வழி எடுக்கக்கூடிய உன் கோபத்தை சுமந்த இரண்டு கூட்டத்தை விட்டு யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துடு. அதுக்கு பிறகு ஆமீன். இவ்வளவு நேரம் கேட்ட துஆவை யா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாயாக. எவ்வளவு ஒரு அழகான பிரார்த்தனை என்று பாருங்கள். இந்த இடத்துல மக்தூப் பாலீன் வழிகெடுக்கக்கூடியவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள். அல்லாஹ்வுடைய மக்தூப் கோபத்தை சுமந்த ஒரு சமுதாயம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார்? யகூதிகள். யகூதிகள் இந்த இரண்டு சமுதாயம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அவன் ரஹ்மான். ரஹ்மான் என்றால் யார்? அல்லாஹ். அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ஒருவன் இல்லை என்று அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய குஃபார்களாக இருக்கின்ற இந்த முஷ்ரிக்கீன்களுக்கும் அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுப்பான். அது அர் ரஹ்மானுடைய பண்பு. நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் ரஹ்மானாக இருக்க மாட்டான், ரஹீமாகத்தான் இருப்பான். ரஹீம் என்றால் யார்? அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாத்திரமே அவன் கருணை உள்ளவனாக இருப்பான், அவன் பாசம் உள்ளவனாக இருப்பான். ஆக அல்லாஹ் இந்த உலகத்தில் ரஹ்மான், கியாமத்துடைய நாளில் ரஹீமாக இருப்பான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆகையினால் இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய சாபத்தையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சுமந்த இரண்டு சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தாங்களும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுக்க முயற்சி செய்வார்கள். இதனையே அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், வலன் தர்பா அன்கல் யஹூது வலன் நஸாரா. அல்லாஹ்வுடைய கோபத்தையும் அல்லாஹ்வுடைய லஅனத்தையும் பெற்றுக்கொண்ட இந்த சமுதாயத்தினர்கள் ஒருபோதுமே உங்களை வாழ விடவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லுகிறது, வலன் தர்பா. எந்த நேரத்திலும் சந்தர்ப்பத்திலும் எந்த அளவுக்கு நீங்கள் பீஸ்ஃபுல்லான ஒரு சமாதான பேச்சுக்கு போனாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அப்படித்தான் ஏற்றுக்கொண்டால் அது நிரந்தரமானதாக இருக்காது. ஒரு 3 மாசம் 6 மாசம் இருக்கும். 7வது மாசம் அவங்களே உடைச்சுக் கொள்வாங்க. அங்க யுத்தம் நடக்கும், உயிர் பலிகள் நடந்து கொண்டிருக்கும். வலன் தர்பா, லன் என்ற சொல்லை அரபு இலக்கணத்தில் படித்தவங்க உலமாக்களுக்கு தெரியும். அறவே என்ற கருத்தை சொல்லலாம். அறவே என்றால் என்ன? கொஞ்சம் கூட விரும்ப மாட்டார்கள், பொருந்திக் கொள்ளவே மாட்டார்கள். அந்த அளவுக்கு படுமோசமானவர்கள். அந்த சமுதாயம் இன்றைக்கு அடிக்கிறார்கள், தாக்குகிறார்கள். நாம் ஒன்றும், நமக்கு நம்முடைய ஈமான் பலகீனம், நம்முடைய உள்ளமும் பலகீனம். அதனால நாம் பார்த்து கருணைப்படுகிறோம், அவர்கள் மீது பரிதாபப்படுகிறோம். ஆனால் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மறைமுகத்திலே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது. அதனால் தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலன் தர்பா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும். அவர்களுடைய கொள்கைகளையும் அவர்களுடைய மதத்தின் கலாசாரத்தையும் அவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற வரைக்கும் எங்களை தாக்கிக் கொண்டே இருப்பார்கள். கொஞ்சம் கூட அமைதி வர மாட்டார்கள். யாரு? இந்த யஹூதிகளும் நஸாராக்களும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். என்ன சொன்னாங்க? லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி யுகாதிலூன அலல் ஹக் ظاهرين இலா யௌமில் கியாமா. ஒரு பூமியில, அது அந்த பரிசுத்தமான பலஸ்தீன் மண்ணில ஒரு கூட்டம் வாழ்வாங்க. அவங்க கியாமத் நாள் வரைக்கும் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டே இருப்பாங்க. அந்த புனித பூமியின் மீட்சிக்காக உயிர் பலியை கொடுப்பதை அவர்கள் இனிப்பு உண்பதை போல ரசித்து விரும்பி அல்லாஹ்வுக்காக தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். இது எதுவரைக்கும்? யௌமல் கியாமா, கியாமத் நாள் வரைக்கும் அந்த புனித பூமியிலே இரத்தம் சிந்தப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், இன்றைக்கு நாளைக்கு அந்த யுத்தம் முடிய போறது இல்லை. அப்படித்தான் முடிஞ்சிட்டா நாங்க பயப்படும். இன்றைக்கு நாளைக்கு கியாமத் வர போகுது. என்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் பொய்யாக முடியாது. என்ன சொன்னாங்க? லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி. இந்த உம்மத்துல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஒரு இயக்கம் இருக்கிறாங்க. அவங்க எந்த நாளும் இந்த ஹக்குக்காக போராடி கொண்டே இருப்பாங்க. இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக, இந்த இஸ்ரேலிய செங்கரடி படைகளுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக போராடி கொண்டே இருப்பாங்க. அவங்களோட புனித பூமி மீட்டிக் கொள்றதுக்காக, அந்த மஸ்ஜிதை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அந்த உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, அவர்களை தனிநாட்டு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வரைக்கும்
லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி, என்ற உம்மத்தில் ஒரு சமுதாயம் அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சியிலும் போராட்டத்திலும் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பார்கள், இது கியாமத் நாள் வரைக்கும் நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க போதின குனூத் எல்லாம் வீணா போயிச்சா, நாங்க நோற்ற நோன்பு அவங்களுக்காக கண்ணீர் வடிச்சதெல்லாம் வீணா போயிட்டா, எவ்வளவு கெஞ்சி கெஞ்சி அல்லாஹ்விடத்துல அந்த பலஸ்தீன் மக்களுக்காக, சிரியா மக்களுக்காக, அதே போல யமன் மக்களுக்காக, அன்றைய காலத்தில் ஈராக் மக்களுக்காக, துனிசிய மக்களுக்காக, முழு உலகத்திலும் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் அடிபட்டு துன்பப்படுகிற போது, மஸ்ஜிதுகள் தாக்கப்படுகிற போது, அவர்களின் ஈமானிய ரத்தம் சொட்டு சொட்டாக வடிக்கப்பட்டு இரத்த ஆறு ஓடப்படுகின்ற காட்சியை பார்க்கிற போது அவர்கள் அழுததை விட நாங்கள் தானே அதிகமாக அழுதோமா இல்லையா? எவ்வளவு எங்களுடைய கல்வி கலங்கியது. தொழுதோம், கெஞ்சினோம், அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் உன்னுடைய உதவியை கொடு, அவர்களை பாதுகாத்திடு, அந்த சமுதாயத்தை யா அல்லாஹ் கைப்பற்றிக் கொள் யா அல்லாஹ் துஆ கேட்டோமா இல்லையா? இதெல்லாம் வீணா போயிடுச்சா? ஒன்றும் வீணாகாது. ரெண்டு நன்மைகள். ஒரு சகோதரனுக்கு ஏற்படுகின்ற துன்பத்தை, துயரத்தை பார்த்து இன்னும் ஒரு முஸ்லிம் சகோதரன் கை கட்டி கொண்டு பார்த்து புதுன பார்க்க மாட்டான். அது எனக்கு இல்லையா, அது அவனுக்கு தானே, எங்கட நாட்டில் இல்லையா, அது அங்கதானே நடக்குது, என்னால என்ன செய்யலாம் என்பதல்ல முஃமினுடைய பார்வை, முஃமினுடைய சிந்தனை. இந்த உலகத்தில் எந்த பாகத்தில் ஒரு முஃமினுடைய நெஞ்சிலே அடிபட்டாலும் அது எனக்கு வலிக்க வேண்டும், அது ஈமானுடைய அடையாளம். தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பது எங்கட கடமை. அல்லாஹும்ம இன்னா நஜ்அலுக ஃபீ நுஹூரிஹிம் வ நஊது பிக மின் ஷுரூரிஹிம். யா அல்லாஹ், இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக யார் யாரெல்லாம் கங்கணம் கட்டி சதி திட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு முஸ்லிம்களுடைய நிம்மதியை கெடுக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக உன்னுடைய உதவியை கொடுத்து அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து. யாருமே நாங்க யாரையும் சாபம் செய்யக்கூடாது. யா அல்லாஹ் அவங்களை அழிச்சிடு, அவங்களை நாசமாக்கிடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இச்சந்தர்ப்பத்திலும் யாரையும் சபிச்சது கிடையாது, யாரையும் திட்டியது கிடையாது. துஆ ஓதுவாங்க. அல்லாஹும்ம ஃபினீஹிம் பிமா ஷிஇத. யா அல்லாஹ், இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் அதை கொடுத்துரு யா அல்லாஹ். அல்லாஹ்வோட பொறுப்பு சாட்டுவாங்க. அல்லாஹ் ஒன்று ஹிதாயத்தை கொடுத்து அவர்களை முஸ்லிம்களாக வாழ வைப்பதற்கு அல்லாஹ் போதுமானவன். அந்த இஸ்லாம் அவர்களுக்கு கிடைக்காதா? எதை கொடுத்து அவர்களை அல்லாஹ் தாக்கி அவர்களுக்குரிய நெருக்கடியை கொடுத்து அல்லாஹ் பிடிக்க வேண்டிய நேரத்தில் அல்லாஹ் பிடித்துக் கொள்வான். அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். அந்த துஆவை தான் நாம் ஓத வேண்டும். யாருக்காக? எங்கெல்லாம் இஸ்லாமிய உறவுகள் பாதிக்கப்பட்டு கண்ணீரும் கம்பலையுமாக வீடுகளிலும் வீதி ஓரங்களிலும் ஜனாசாக்களை அடுக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, இப்படியான தாக்குதல்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஓத வேண்டிய துஆ என்ன? அல்லாஹும்ம ஃபினீஹிம் பிமா ஷிஇத. اللهم منزل الكتاب صريع الحساب اهزم الاحزاب اللهم اهزمهم وزلزلهم. யா அல்லாஹ், அவர்களை தோல்வியுறை செய், அவருடைய கால் பாதங்களை நடுங்கச் செய். எப்படி எல்லாம் கருத்துள்ள துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். ஒரு பயத்தினுடைய அடையாளம் தான் கால் நடுங்கிறது. வஸல்சில்ஹும், யா அல்லாஹ் அவங்களை ஆட்டங்காண செய். முஸ்லிம்களை பார்க்கிற நேரத்துல உள்ளமும் கால் உடம்பெல்லாம் நடுங்க வைக்கணும். அந்த நிலையை அல்லாஹ் உருவாக்குன்னு துஆ கேட்டாங்க. ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள சகோதரர்களே, இந்த சோதனைகளை சந்தித்த இஸ்லாமிய சமூகத்தில், இஸ்லாமிய நாடுகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் பலஸ்தீனுடைய மண். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல 3 மஸ்ஜிதுகள் இருக்குது, கண்ணியமான புனிதமான மஸ்ஜிதுகள் 3. அதில் முதலாவது மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா, இரண்டாவது மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனுடைய மண் சுமந்து இருக்கின்ற அந்த புனித பள்ளிவாசல், மூன்றாவது புனித பள்ளிவாசல் மதீனத்துடைய மண் சுமந்து இருக்கின்ற மஸ்ஜிதுல் நபவி, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜித். யார் ஒருவர் மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராமில் 2 ரக்காத் தொழுகிறார்களோ அவர்களுக்கு 1,00,000 நன்மைகள். மஸ்ஜிதுல் நபவியில் யார் 2 ரக்காத் தொழுகிறார்களோ அவர்களுக்கு ஏனைய மஸ்ஜிதுகளை விட 1000 நன்மைகள் தொழுத நன்மை அல்லாஹ் கொடுப்பான். மஸ்ஜிதுல் அக்ஸாவில யார் 2 ரக்காத் தொழுகிறாரோ 500 நன்மைகள் ஏனைய பள்ளிகளை விட அதிகமாக கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, நபியே நாயகமே, இந்த உலகத்துல முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது என்று கேட்டார்கள்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிதுல் ஹராமை அல்லாஹ் முதலாக கட்டினான். அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா இரண்டாவது கேட்டாங்க, மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருக்கிற அந்த புனித பள்ளிக்கு கல்லு வச்சது யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வச்சாங்க. இரண்டாவது கேள்வி கேட்டாங்க, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு பிறகு மக்காவுடைய புனித பள்ளிக்கு பிறகு இந்த பூமியில் இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளி எது என்று கேட்டார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு அந்த பவுண்டர் கல்ல வச்சது யாருன்னு கேட்ட நேரத்தில் சொன்னாங்க, அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் கல்லு வச்சாங்க. அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாவது கேட்டாங்க, நபியே நாயகமே, மக்காவுடைய புனித பள்ளிக்கும் பலஸ்தீனில் இருக்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிக்கும் இடையில் அந்த ரெண்டு பள்ளிகளை கட்டுவதற்கான காலம் எவ்வளவு? 40 வருடங்களுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது என்று சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, 3 புனித ஊர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி. இந்த 3 ஊருக்கும் யார் ஒருவர் நன்மையை நாடி பிரயாணம் செய்கிறாரோ அவர் அமல் செய்யாமலேயே அவருக்கு அல்லாஹ் புனிதங்களையும் நன்மைகளையும் புண்ணியங்களையும் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருப்பான். அப்படியான புனித பூமியாக அந்த 3 ஊர்களையும் அல்லாஹ் பரக்கத்துள்ள பூமியாக ஆக்கி வைத்தான். அதனால் தான் தன் உயிரிலும் எங்களுடைய உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைப்பதற்காக புனித பூமியிலிருந்து இன்னொரு புனித பூமிக்கு அழைத்து சென்றான். அதையே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லா. பரக்கத் செய்யப்பட்ட புனித பூமியாகிய மக்காவுடைய மண்ணிலிருந்து இன்னுமொரு பரக்கத் செய்யப்பட்ட பலஸ்தீன் மண்ணை நோக்கி நாம் என்னுடைய அடியாரை அழைத்துச் சென்றோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனதற்கு பிறகு மதீனாவில் இருக்கின்ற போது தொழுகை கடமையாக்கப்பட்ட போது 16 மாதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு முதல் கிபிலாவாக மஸ்ஜிதுல் அக்ஸாவையே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். ஒரு நாள் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத சமூகத்துக்கு முன்னால் யகூதிகளுக்கு முன்னால் மதீனாவிலே ஒரு சபையிலே நின்று கொண்டிருக்கின்ற போது அந்த யகூதிகள் இன்று எவ்வளவு தொல்லை கொடுக்கிறார்கள் இதைவிட பல மடங்கு தொல்லைகள் நபிகளாருக்கு கொடுத்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் எந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி வணக்கம் புரிகிறோமோ அதை நோக்கித்தானே நீங்களும் முஸ்லிம்களும் வணக்கம் புரிகிறீர்கள். உண்மையான அல்லாஹ்வுடைய நபியாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு விசேஷமான ஒரு கிபிலாவை உங்களுக்கு கேட்டு அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொள்ள முடியாதா? இந்த வார்த்தைகளை கொண்டு நபிகளாருடைய உள்ளத்தை புண்படுத்தினார்கள். கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு நபிகளாருடைய வாயை அடைக்க பார்த்தார்கள். அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியை பார்த்து சொல்லுகிறான், பவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நபியே, உங்களுடைய உள்ளம் விரும்புது முஸ்லிம்களுடைய கிபிலா மாற்றப்பட வேண்டும் என்று நபியே உங்களுடைய உள்ளம் விரும்புது. எனவே பவல்லி வஜ்ஹக, உங்களுடைய முகத்தை திருப்புங்க மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவை நோக்கி திருப்புங்க. இதுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா உங்களுக்கு முஸ்லிம்களுக்கு கிபிலா அல்ல. 16 மாதங்களுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவை நோக்கி அந்த கிபிலா மாற்றப்படுகிறது. ஆக முஸ்லிம்களுடைய முதலாவது கிபிலா என்று கண்ணி அளிக்கப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த செங்கதிகளுடைய படைகளுடைய அந்த கைகளுக்குள் மாட்டிக்கொண்டு மஸ்ஜிதுல் அக்ஸா என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் செல்லுவதற்கும் தொழுகை நடாத்துவதற்கும் சுஜூது செய்வதற்கும் தடுக்கப்படுகின்ற ஒரு கவலைக்கிடமான நிலைமையை கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து இந்த முஸ்லிம் சமுதாயம் பார்த்து அழுது கொண்டிருக்கிறது. எங்களுடைய கடமை என்ன? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, துஆ செய்வது மாத்திரமே எங்களிடத்தில் இருக்கின்ற ஒரு ஆயுதம். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கு எதிராக முஸ்லிம் நாடுகள் எல்லாம் ஒன்று சேருகிற போதுதான் அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கலாம். ஆனால் அவர்களிடத்திலே இருக்கின்ற பலகீனம் அல்லது அவர்களிடத்திலே காணப்படாத ஒற்றுமை, இதன் மூலமாக எந்த ஒன்றை இஸ்லாமிய சமுதாயம் அடைந்து கொள்ள முடியாது. உங்களுடைய கடமை என்ன? அவர்களுக்காக துஆ செய்வது, அவர்களுடைய நிலைமைகள் இலகுவாக்கப்படுவதற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதாகும். பலஸ்தீன் மண்ணிலே அல்லாஹ்வுடைய நபிமார்கள் பிறந்திருக்கிறார்கள். அந்த பலஸ்தீன் புனித பூமியிலே நபிமார்கள் நல்லடக்கம் பெற்றிருக்கிறார்கள். கலீலுர் ரஹ்மான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பூமி பலஸ்தீனுடைய பூமி. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது பலஸ்தீன் பூமி.
நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது பலஸ்தீனுடைய புனித மண். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது பலஸ்தீனுடைய பூமி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் பிறந்த புனித பூமி பலஸ்தீனுடைய பூமி. யூஷா இப்னு நூன் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த பூமி பலஸ்தீனுடைய காசா பள்ளத்தாக்கு. காசா என்று அடிக்கப்படுகிறது. காசாவிலே பிறந்தவர்கள் ஹிஜ்ரி 150 பிறந்தவர்கள் முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த இடம் காசா பள்ளத்தாக்கு. ஹிஜ்ரி 150 பிறக்கிறார்கள். இத்தனை நபிமார்கள் பிறந்த இடம்தான் இன்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பலஸ்தீனுடைய மண்ணிலே நல்லடக்கம் பெற்றவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இன்னும் சில நபிமார்களுடைய வரலாற்று துணுக்குகளும் உண்டு. இத்தனை பல நபிமார்கள் அவருடைய மனைவிமார்களோடு பலஸ்தீன் மண்ணிலே நல்லடக்கம் பெற்றிருக்கின்றார்கள். அவருடைய கபர்களும் இன்று அங்கேதான் ஜியாரத்துக்காக இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களுக்கு சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியாரி மினல் முஃமினீன வல் முஸ்லிமீன் யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும் அன்தும் ஸலஃபுனா வ நஹனு பில் அதர் இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லலாஹிகுன் என்று கபராளிகளுக்கு ஜியாரத் செய்து ஓத வேண்டிய துஆவையோ சலாமையோ முஸ்லிம்களுக்கு நேரடியாக சென்று பார்க்க முடியாது, சலாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கின்ற ஒரு இடமாக இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்று நடக்கக்கூடிய போராட்டம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சோதனைகள் பல விதத்தில் வரலாம். அதற்கு நான்காவது காரணத்தை நான் சொன்னேன். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு அப்படித்தான் இருக்குமையாக இருந்தால் அதை அல்லாஹ்வை தவிர யாராலும் மாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்று எப்படி எங்களிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கலாம் என்றால் மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், எங்களுக்கோ எங்கள் சமுதாயத்தினருக்கோ ஈமான் உள்ள மக்களுக்கோ அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஈமானிய பெருமக்களுக்கு ஏதாவது முஸீபத் சோதனை பிரச்சனை வருகிறது என்றால் இல்லா பிஇذனில்லாஹ், அது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக மொத்தத்தில் நாங்கள் அல்லாஹ் மீது பழி சுமத்த முடியாது, அல்லாஹ்வை யாரும் கோபித்துக் கொள்ள முடியாது. என்ன இவ்வளவு அடி நடக்குது, எவ்வளவு துவா கேட்கிறோம். மக்காவுல ஓதுறாங்க, மதீனால ஓதுறாங்க, உலக முஸ்லிம்கள் எல்லாம் கண்ணீர் வடிச்சு துவா கேட்கிறாங்க. அப்படி கேட்டும் கூட ஒரு துவாவை கூட அல்லாஹ் கபூல் செய்யாம இப்படி எல்லாம் பச்சிலம் குழந்தைகள், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அடிக்கப்படுகிறார்களே, மனித உள்ளம் பார்த்து கண்டு கேட்டுக்கொண்டிருக்க முடியாத நிலை, ஒரு துஆ கூட கபூலாகுது இல்லையா? இல்ல சகோதரர்களே, நாங்கள் யாரும் அவ்வாறான வார்த்தைகளை பேசிவிடவே கூடாது. ஈமான் போய்விடும். மா அஸாப மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், இந்த உலகத்துல நடக்கிற அனைத்து சோதனைகளும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, யாரை அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களை தன்னோடு அரவணைத்துக் கொள்வதற்கு யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு சோதனையை கொடுத்து அவர்களை சோதிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த முழு உலகத்திலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு ஊர், ஒரு நாடு சோதிக்கப்படுவதற்கு தகுதியான மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது பலஸ்தீனுடைய மக்கள். அதனால் தான் அல்லாஹ் அவர்கள் அதிகமாக சோதித்துக் கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான விதவை பெண்கள் இருக்கின்ற புனித பூமி பலஸ்தீனுடைய மண். லட்சக்கணக்கான எத்தீம்களான அனாதை குழந்தைகள் தாயையும் தகப்பனையும் இழந்த நிலையிலே கண்ணீரோடு, பசியோடு, பட்டினியோடு வீதியோரத்திலே அலைந்து அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த அனாதை குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்றால் பலஸ்தீனுடைய மண்ணுக்கு செல்லுங்கள். அங்கேதான் அந்த எத்தீம்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். அவர்களை போன்று இந்த உலகத்தில் வேறு எங்கும் எத்தீம்கள் நிறைந்து காணப்படவில்லை. விதவைகளை பார்க்க வேண்டுமா? அங்கு செல்லுங்கள். அனாதைகளை பார்க்க வேண்டுமா? அங்கு செல்லுங்கள். எத்தனை பல கொடூரமான காட்சிகள் எங்களுடைய சிந்தனைக்கு வந்து செல்லுகிறது. ஆக மொத்தத்தில் அல்லாஹ் தஆலா இவைகளை எல்லாம் ஒரு சோதனையாக தந்திருக்கிறான். வலனுதீகன்னஹும் மினல் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். உலக முஸ்லிம்களுக்கு, மற்றவர்களுக்கு ஒரு படிப்பினையாக அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக மொத்தத்தில் இந்த பாரான சோதனைகள், பிரச்சனைகள், பலாய் முசீபத்துக்கு வருகிற போது எங்களை நாங்கள் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து கொள்ள வேண்டும். அப்படியான கண்ணியமான புனித பூமியில வாழ்கின்றவர்களுக்கு இந்த சோதனையும் நம்பலமும் வருத்தமும் வலியும் கஷ்டமும் என்றால் நாங்க எந்த புனித பூமியில வாழ்கின்றோம்? எங்களுடைய நிலைமை என்ன? கொஞ்சம் வளர்ந்தா உள்ளம் பள்ளிக்கு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. கடுமையான வெயிலா இருந்தா பள்ளிக்கு போறது கஷ்டமா இருக்குது.
சுபகுக்கு எல்லாத்தையும் விட ஈமான் பலகீனமாக இருக்குது. இப்படியான நிலையில் இருந்து கொண்டு எங்களுடைய ஈமானை எப்படி பாதுகாக்கிறது? அதுக்காக அல்லாஹ்விடத்துல நாங்க எந்த சோதனைகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் முதலாவது துஆ ஓதணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் எல்லாரும் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமாகவே செல்ல இருக்கிறோம் என்று முதலாவது சோதனைக்கான துஆ ஓதிக்கொள்ளும். அது எனக்கு வந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு வந்தாலும் சரி, பிற நாட்டில் வாழ்கின்றவர்களுக்கு ஒரு சோதனை வந்தாலும் எங்களோட வாய் முதலாவது சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வார்த்தை மௌத்துக்கு மட்டும் சொல்றது இல்ல, இந்த வார்த்தை மௌத்தானத்துக்கு மட்டும் சொல்றது இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்கள், பலாய், முசீபத்துகள் வந்தா உடனே சொல்லுங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், நான் விரும்பின ஒன்றை நீ என்கிட்ட இருந்து எடுத்துட்டாய். நான் சந்தோஷமா இருந்தேன், எனக்கு கவலை துக்கம் இருக்கு, அந்த சந்தோஷம் போயிடுச்சு. எதை நீ எடுத்தாயோ அதை விட நல்லது தாயா. அதான் துஆ. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவர் வஃபாத் ஆகின போது 4 மாசம் 10 நாள் இத்தா இருந்தாங்க. இருந்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னாங்க, நபியே நாயகம், என்ற கணவர் வஃபாத் ஆகிட்டாரு, என்ற நிலைமை என்ன, என்ற பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, என்ற எதிர்காலம் என்ன, விதவையாக இருக்கிறேன், பிள்ளைகள் எத்தீன்களாகிட்டாங்க, என்னுடைய எதிர்காலம் என்ன, கேள்விக்குறியாக இருக்கிறது. தன் நிலையை, கவலையை சொன்னார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பார்த்து சொன்னாங்க, உம்மு சலமா அப்படி சொல்லாதீங்க, துஆ ஓதிக்கொள்ளுங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லீ கைரம் மின்ஹா. துஆ ஓதுங்க உம்மு சலமா. துஆ ஓதி கொஞ்ச நாள் ஆவல்ல, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அவங்கள மாப்பிள்ளையை விட இன்னொரு சிறந்த மாப்பிள்ளை வந்து பேசப்பட்டு கல்யாணம் முடிச்சாங்க. அது யார் மாப்பிள்ளை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த மாப்பிள்ளையை விட வந்திருக்கிற மாப்பிள்ளை எப்படி? அதான் ஒரு கடை போனா அதை விட பெரிய மாளிகை எல்லாம் தருவான். ஆக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக அதிகமான தகவல்களோடு வந்திருந்து நேரத்தை சுருக்கி கொண்டு இன்னொரு ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிவுரைக்கு வருகிறேன். இப்ப எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஈமானிய பலகீனம் என்ன தெரியுமா? இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு அடிபாடுகள், மாற்று மதத்தை சார்ந்த நன்முஸ்லிம்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க? நீங்க ஒன்றும் தொழுறீங்க, நீங்க ஒன்றும் குடிக்கிறீங்க, எவ்வளவுலாம் அமைச்சிருங்க, மக்கா புனித பள்ளி வாசல் அங்க இங்க எல்லாம் பிரார்த்திக்கிறீங்க, ஒன்றும் நடக்குது இல்லையே. எங்களவங்க கூட ஈமானிய பலகீனத்தினால அல்லாஹ் அங்கு சந்தேகம் கொள்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முர்த்ததான நிலைக்கு மனிதன் ஆகி விடுவான். அல்லாஹ் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தையை கவனியுங்கள், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் இவ்வளவு அநியாயம் செய்யறாங்களே, அல்லாஹ் கொண்டுமே கண் இல்லையா, பார்க்கலையா, அவனுக்கு கேட்கலையா அப்படி நீங்க யார் நினைச்சு கொள்ளாதீங்க. மனசால கூட அல்லாஹ் அப்படி தவறாக நினைக்காதீங்க. இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார். நிச்சயமா இந்த படுபாவிகளை, இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் டைம் கொடுத்திருக்கிறது, தவணை கொடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரும் வரைக்கும் அல்லாஹ் பிடிக்கும் போது கண்கள் அப்படியே பிதுங்கி விடும், தப்பித்துக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுதான் எங்களுக்குரிய ஆறுதலான வார்த்தை. எங்க ஆக மொத்தத்தில் உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படியே நடக்கிறது என்பதை எங்களுக்கு அசைக்க முடியாது. ஈமான், இந்த ஈமானை நாங்கள் வலுவாக வைத்துக் கொள்ள வேண்டும். வெறுமனே தொழாதவர்களுக்கு தான் அதிகமான கவலை. பலஸ்தீனை பற்றி யாருக்கு கவலை? தொழாதவங்களுக்கு. சுபகு தொழாம பலஸ்தீன் மக்களுக்காக போர்க்கொடி, ஆர்ப்பாட்டம், முச்சந்தியில ஆர்ப்பாட்டம். யாரு? சுபகு தொழுவதும் இல்ல, எந்த தொழுகையும் இல்ல, துஆவும் இல்ல, எந்த விதமான இதுவும் இல்ல. அவங்கதான் இதுல அதிகமா அலட்டிக் கொள்றது. மூமின்களான முஸ்லிம்களான முத்தகீன்கள், தக்வாதாரிகள் தொழுது விட்டு அல்லாஹ் மீது துஆ கேட்டு விட்டு அல்லாஹ் மீது பொறுப்பு சாட்டுகின்றவர்களுக்கு அல்லாஹ் போதுமான ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். எங்களை உள்ளத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். எங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வோம். வஹூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. எங்களை எங்கள் குடும்பத்தார் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வோம். வலில்லாஹ், அல்லாஹ்வுக்காகவே இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து அவனுக்காக இந்த உலகத்தை நாம் செலவழிப்போமையாக இருந்தால் துனியாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு எப்படி போனாலும்
மௌத்துக்கு பின்னால் நிரந்தரமான வாழ்க்கை, எங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை. அந்த வெற்றியுள்ள வாழ்வுக்காக எங்களை தயார்படுத்த வந்த உலகம்தான், இடம்தான் இந்த பூமி. மொத்தத்தில் 5 நேர தொழுகைகளை கரெக்டாக எங்கிருந்தாலும் சரி, தொழுகைக்குரிய நேரம் வருகிறதா ஒதுவெடுத்து உடனே தொழுது கொள்வோம். அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்துவது எல்லாம் அல்லாஹ் கேட்ட விடயங்களை நமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும், பாதிக்கப்பட்ட சோதிக்கப்பட்ட மக்களுக்கு எல்லா வகையிலும் யா அல்லாஹ் நீயே பொறுப்பாக இருந்தருவாயாக. அவர்கள் இழந்தவைகளை விட கயிறுகளை நலவுகளை கொடுத்து அவருடைய எதிர்காலத்தை அல்லாஹ் பாதுகாப்புள்ள காலங்களாக, விமோசனத்துக்குரிய காலங்களாக அல்லாஹ் ஆக்கி கொடுப்பாயாக. மரணித்தவர்களுடைய மரணங்களை, கபர்களை சொர்க்கத்தின் பூஜையாக்கி வைப்பாயாக. காயப்பட்டு சிக்குண்டிருக்கின்றவர்கள் யா அல்லாஹ் சுகம் பெற்று அல்லாஹ் வீட்டுக்கு இயல்பு நிலைமைக்கு திரும்புவதற்கு அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. எங்கள் அனைவர்களையும் உன்னுடைய நல்லடியார்களாக கபூல் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.